சாய் சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய 2026 புத்தாண்டானது விருச்சிகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம். பொதுவாக வருட பலன் அப்படிங்கிறது வருட கிரகங்களினுடைய கோச்சாரத்தை மையப்படுத்தியும், கூடவே இந்த வருடமானது எந்த லக்னத்தில் துவங்குது, வருட துவக்கத்தின் போது என்ன கிரகணிகள் உங்களுடைய ராசிக்கு இருக்குது, மேலும் என்ன நட்சத்திரத்தில் இந்த வருடம் துவங்குது அப்படிங்கிற விஷயத்தை மையப்படுத்தியும் தான் பொதுவாக பலன் சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி இந்த வருடம் துவங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருத்திகா நட்சத்திரத்தில் துவங்குது. ரிஷப ராசியில் சந்திரன் உச்சமாக இருக்கும்போது தொடங்குதுங்க. உங்களுடைய ஆக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உச்சமாக இருக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம். விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதி அவர் தான் உச்சமாக இருக்கிறார். கிருத்திக நட்சத்திரத்தில் 10 கூடையவரான சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த வருடமானது பிறகு. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு சூழல் தான் விருச்சிக ராசிக்கு வெளித்தோற்றமாக பார்க்கும்போது தெரியும். அதே போல் கிரகங்களினுடைய நகர்வு, வருட கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குரு பகவான் மார்ச் மாதம் 11 2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் ராசிக்கு 8ஆம் இடத்துல. ஜூன் மாதம் 2 உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறாரு. குரு உச்சமாயிருது. குரு உச்சமாகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைக்குது. இப்போ சமீபமாக வக்ரத்தில் இருக்கும்போது கிடச்சிருக்கும், அதிசாரம் பண்ணும்போது கிடச்சிருக்கும். அது நிரந்தரம் இல்லை, ஒரு 45 டேஸ் கிடச்சிருக்கும். 31/10/2026 வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்குது, உச்ச குருவினுடைய பார்வை. அதுக்கப்புறம் கடகத்திலேருந்து எகைன் சிம்மத்துக்கு போயிடுறாரு. குரு 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறதும் நன்மை தான், தப்பில்லை. சரி, சனி பகவான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, சனி பகவான் எந்த சேஞ்சஸும் கிடையாது. திருக்கணிதப்படி ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் அப்படியே சிமெண்ட்டு பால் ஊற்றி மேலே உட்கார்ந்த மாதிரி ஜம்முன்னு உட்காந்துடுறாரு. ஜூலை மாதம் 27 சனி பகவான் வக்ரம் அடையுது. டிசம்பர் 11 சனி வக்ர நிவர்த்தி அடையுது. இரண்டுமே மீன ராசியில் தான், அதாவது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தான். சனி பெயர்ச்சி இந்த வருடம் இல்லை திருக்கணிதப்படி. ராகு கேதுக்களினுடைய நகர்வு ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம், வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 5 ராகு ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் 4ஆம் இடத்துலேருந்து. கேது 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. இதுதான் வருட கிரகங்களுடைய கோச்சார அமைப்பு. உங்களுடைய வருடம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறக்குது. லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம்னு சொல்லியிருந்தேன். கன்னியா லக்னம் இந்த வருடம் இல்லை, எந்த வருடமானாலும் கன்னியா லக்னம் தான் வரும். 28, 30, 35 2035 கன்னியா லக்னம் தான் வரும், மாற்றம் இல்லை. ஆனால் நட்சத்திரங்கள் மாறிட்டே இருக்கும். ஸோ அப்படி கிருத்திக நட்சத்திரத்தில் அந்த வருடமானது பிறக்குது. ஸோ இதை மையப்படுத்தி தான் அந்த பலனானது சொல்லப்பட்டு வருது. கூடவே இன்னும் கூடுதல் சூட்சமமான சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நம்ம இந்த பலனானது இருக்கும். ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக இருக்கும். கேட்டு தெளிவுபடுத்திக்கங்க. இந்த வருஷத்துக்கு என்னென்னவெல்லாம் செய்யலாம், என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணலாம், என்னென்னவெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாகிக்கிங்க. ஃபஸ்ட்டு இந்த வருட பலனை 2 பாகமாக பிரிக்கலாம். முதல் பகுதி ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும், மே மாதம் முடிகிற வரைக்கும், ஜூன் துவக்க வரைக்கும். 2ஆம் பகுதி ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும். ஸோ 2ஆக பிரிச்சிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் பகுதி என்ன செய்ய காத்திருக்கு? சார், 5ஆம் இடத்துல சனி போயாச்சு, 10ஆம் இடத்துல கேது இருக்குது, 4ல் ராகு, குரு வேறு 8ல் மறைஞ்சு கிடக்கிறாரு. பொருளாதார ரீதியாக பயங்கரமான நெருக்கடி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றுமே செய்ய முடியல, ரொம்ப தொந்தரவுகளாக இருக்குது. ஜானேர்னா முளைஞ்சிருக்குது. இப்போது ஒன்றும் இல்லை, 10ஆம் இடத்துல கேது போயாச்சு, 4ல் ராகு வந்தாச்சுனாவே முதல்ல வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்க வச்சுருக்கும்.
சரி, இப்போ இந்த வருடமாவது வண்டி வாகனத்தில் வேலைப்பளு, அதாவது பிரச்சனைகள் எதுவும் வராதா, வண்டி வாகனத்தில் ஏதாவது செலவுகள் வராதா, நம்மளுக்கு எதுவும் பாதிப்புகள் எல்லாம் இருக்குமா, தைரியமாக வண்டி வாகனத்தை ஓட்டலாமா அப்படின்னா கூடாதுன்னு தான் சொல்லுது. மே மாதம் வரைக்கும் கூடாது. அது மீறி நம்ம ஏதாவது லாங் ட்ராவல் எல்லாம் பண்ணுறோம், சிங்கிளாக தனியாக ட்ராவல் பண்ணுறோம், இல்லை 2 விருச்சிகம் சேர்ந்து பண்ணுது, 3 விருச்சிகம் சேர்ந்து பண்ணுதுன்னா கண்டிப்பாக அது விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்திடுதுங்க. விபத்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்திடுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்குமே மே மாதம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு காங்கிரீட்டான ஒரு அமைப்பு கிடையாது. 10th வரைக்கும்னா ஓகே, அதற்கு மேலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கோ இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகிறது. வேலைக்கு போகிறவங்களும் தொழில் செய்கிறவங்களும் எதுக்காக அந்த வேலையை செய்கிறோம்? சம்பாத்தியத்துக்காக. இவ்வளோ நாள் சம்பாதித்த காசு மிச்சம் பண்ண முடியல, வரவுக்கேற்ற செலவு அதிகமாகும் போது கடன் அதிகமாகுது, இருக்கிற கையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கைவிட்டு போகுது. இப்படின்ற மாதிரியான சில சூழ்நிலைகளால் நம்மளுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வருட துவக்கத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிப்பீங்க. வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்ப்பீங்க. டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவீங்க. இரவு நேரங்களில் தூக்கம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இரவு நேரங்கள் தூக்கம் நம்மளுக்கு இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் மாமியார் வழி ஆதரவு பூரணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்கிறது. மாமியார் நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க. மன ரீதியான ஆதரவு அப்படின்னு கேட்டால் அது இருக்குமா இல்லையாங்கிறது ரெண்டாவது. ஆனால் பொருளாதார ரீதியான ஆதரவை கண்டிப்பாக உங்களுடைய மாமியார் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. தந்தை வழி உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதே நேரத்தில் தந்தைக்கு கண் சம்பந்தமான பாதிப்புகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாகுது. தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. நல்ல முன்னேற்றமும் நல்ல அனுகூலமும் தெய்வ அனுகூலமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக முதல் 5 மாதங்கள் இருக்க காத்திருக்கு. வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வீடு வாங்க, விற்க, பிடிக்க இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மேற்கல்வி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் அதுக்காக பெருசாக முதலீடு செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த முதலீடுகள் செய்யும்போது கண்டிப்பாக படித்த படிப்பு நம்மளுக்கு பயன் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக சொல்கிறது. சரி, அதெல்லாம் ஓகே. தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் சாமி, தொழிலில் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிப்போமா, புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்கிறத சரியாக கொண்டு போகிறது தான் நல்ல விஷயமே தவிர புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுவோம், புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த முதலீடானது ஒரு நஷ்டத்தை தராமல் போகாது. இதெல்லாமே மே மாதம் வரைக்கும் சொல்கிறேன். மே மாதத்துக்கு அப்புறம் உங்களை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. மே மாதத்துக்கு அப்புறம் என்னென்னவெல்லாம் நடக்க போகுதுங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல இந்த விஷயங்களை நம்ம சொல்லிக்கிறோம். அதே போல் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வருமானம் வர வேண்டியது இருக்குது, ஒரு மானிய அமௌண்ட் வர வேண்டியது இருக்குது, கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி செய்துக்கணும். கவர்மெண்ட்டே நம்ம மேலே கேஸ் போட்டிருக்குது, நம்ம கவர்மெண்ட் மேலே கேஸ் போட்டிருக்கோம், மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி எதுனாலும் சரி அந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இத்தனை வருஷமாச்சு திருமணம் ஆகலை, திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம், அதுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, குடும்ப விருத்தி ஆகுமா, குழந்தை பேர் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக குடும்பம் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இந்த நவ கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய குடும்ப விஷயத்தை, குடும்ப வாழ்வில் நல்லதொரு அற்புதமான மாற்றத்தை தர காத்திருக்கிறார்கள் இந்த வருடத்தில். திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் அமையும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. அதே நேரத்தில் குடும்பத்தில் இன்னும் வாரிசு வரல, மருமகன் எடுக்கணும், மருமகள் எடுக்கணும், குழந்தை பேர் இல்லாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்காக முயற்சி எடுத்துருக்கோம், குழந்தை பேர் இன்னும் கிடைக்க மாட்டேது. இப்படி என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே ஒரு புது உயிர் வரவு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் காட்டுது. சில நபர்களுக்கு காதல் கைகூடிடும், விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்தேறும்.
எண்ணமும் செயலும் ஒன்றா இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்தேறணும். என்ன இத்தனை விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறோம், வாய் மட்டும் நம்மளுக்கு கம்முன்னு இருக்காதுங்க. விருச்சகம் கொஞ்சம் தலை தூக்கிடுச்சுன்னு வைங்களேன். இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டது விருச்சகம் தான். கொஞ்சம் இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டோம், கொஞ்சம் கை நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாய்ஸ் அவ்வளோ விடுவோம். நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படி இப்படின்னு. இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மறந்துடுவோம். நான் எப்படியெல்லாம் இருந்தேன் தெரியுமா, அந்த மாதிரி நான் கம்பேக் ஆக போகிறேன்னு சொல்லி போட்டு கொஞ்சம் வாய்ச்சவடால் பேசிடுவோம். ஈகோ, தலக்கணம், அதெல்லாம் பேச்சில் வெளிப்படுறக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உண்டு. ஏன்னா பேசுகிறக்கு ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லி போட்டு நம்மளுடைய ரகசியங்களை எல்லாம் யாருக்கிட்ட சொல்லணுங்கிறது நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ பேச்சு கம்மி பண்ணணும், தேவையில்லாமல் வாய்ச்சவடால் வேண்டாம், கோபதாபங்களை பேச்சில் வெளிப்படுத்த வேண்டாம். அதே போல் உங்கள்கிட்ட இவ்வளோ தான் சேவிங்ஸ் இருக்குது, நான் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது. பொதுவாக விருச்சகம் தன்னுடைய நல்லது கெட்டது விஷயங்களை நல்லது கூட நல்லா ஓப்பனாக சொல்லிவிடும். உள்ளே இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை யாருக்கிட்டையும் ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லாத ராசி அப்படின்னா விருச்சகம் தான். அதுவே அந்த சூழ்நிலையே மாறி முதல் 5 மாதங்களுக்கு விருச்சகம் ஓவராக பேச போகுது, தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை தன்னுடைய ரகசியங்களை வெளியில் சொல்ல போகுது அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட ரகசியங்களை வெளியில் போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. சேவிங்ஸ் இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னு வெளியில் தெரியாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக ஜூன் மாதத்துலேருந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முக்கியமாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. வேலையில் நல்ல மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம் நல்ல கிடைக்க போகுது. அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்குது அப்படிங்கிறது முன்னாடியே சொன்னேன். இப்போவும் அந்த தடை நீங்குது. அதற்கு உங்களுடைய செல்வாக்கும் உங்களுடைய அந்தஸ்தும் இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த நல்ல காரியத்தினுடைய பலாபலன்களும் கிடைக்க காத்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நன்மைகளாக செய்தீங்களோ அந்த நன்மைகளுக்கு உண்டான பலனை வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பின்பு அனுபவிக்க காத்திருக்கிறீர்கள். தந்தை வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும், தாய் வழி ஆதரவு பூர்ணமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அப்படியே கற்பூர புத்தி மாதிரி கற்றுக்கிடுவீங்க. கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டம் இது. என்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், நாலேஜ் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் இப்போ இருக்கிற சொசைட்டியில் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவீங்க. புரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை, அதுக்குண்டான திறமையை நீங்கள் வளர்த்துக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது. அதுவும் நல்ல விஷயமாகவே படுது. பெண்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி உறவுகள் ஃபுல் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு. எந்த இடத்துலையும் உங்களை கீழே இறக்கி விடாமல் உங்களை அப்படியே கையை பிடிச்சி மேலே கூட்டிகிட்டு வர்றதுக்கு உண்டான வேலை எல்லாமே நடக்கும் தாய் வழி உறவுகள் மூலமாக. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது. முக்கியமாக 2வது திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, நடக்காமையே போயிட்டுருக்கு. முதல் திருமணம் தான் இப்படி ஆயிடுச்சு, 2வது திருமணமாவது நல்லபடியாக நடக்கணும், நல்ல வரனாக கிடைக்கணும்னு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்படுறது உண்டு இல்லையா? கண்டிப்பாக 2வது திருமணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு உண்டு. இழந்த வாய்ப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக தட்டி பறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மே மாதத்துக்கு மேலே வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி என்னென்னவெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ எல்லாத்தையும் சூப்பராக மாற்றிடுவீங்க. பயணங்களால் ஆதாயம் உண்டு. வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதுக்குண்டான ரிசல்ட்டு நல்லபடியாகவே கிடைக்கும். சில நபர்களுக்கு அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வமுடைய நபர்களுக்கு அதில் நல்ல பதவி, ஒரு இடம் போஸ்டிங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சிம்பிளாகவே பதவி உயர்வெல்லாம் கிடைக்கும். இடமாற்றத்துடன் பதவி உயர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன மே மாதத்துக்கு மேலே கொஞ்சம் மனசு அப்படிங்கிறது அலைப்பாயே விட்டுருவோம். ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கும். 10 நாள் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். 10 நாள் என்னத்தை போய் என்ன வேலை செஞ்சு என்ன ஏது, மனசனுக்கு நிம்மதி தான் முக்கியம், சந்தோஷம் தான் முக்கியம்னு பிலாசபி பேசி போட்டு ஜாலியாக உட்காந்துருவோம். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஒரே சீராக வச்சுக்க பாருங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரே சீராக வச்சுக்கணும். ரொம்ப ஹையாக ஒர்க்கும் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணாமையும் இருக்கக்கூடாது. ரொம்ப சீராக கொண்டு போய்க்கும் உங்கள் லைஃப்பை. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. ஏன்னா மே மாதத்துக்கு மேலே சிக்ஸாக்காக
இருக்கும் லைஃப். 10 நாள் நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க, 10 நாள் அப்படியே மாறிடும். எகைன் 10 நாள் உங்களை மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சிக்ஸாக்காக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டா போதுமானது. சூப்பராக இருக்கும் இந்த வருஷம். நிறைய நன்மைகள் நடக்க காத்திருக்கு. பொறுப்புகள், பதவிகள் எல்லாமே தேடி வர காத்திருக்கு. தந்தை ஆவதற்குண்டான பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறது. நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான வழிபாடு என்ன? சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது. 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் சூப்பராக இருக்கும். மேலும் விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய புத்தாண்டானது எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளி தரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.